ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி. இது 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். கால நேரத்தில் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் இட்லி தோசையே செய்யாமல் இது போல் 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்து கொடுத்துடலாம். செய்யறதும் சீக்கிரமே செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம அவலை ஊற வச்சுக்கலாம். நான் 1.5 கப்பு சிவப்பு அவலை எடுத்துருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதை 2-3 முறை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். நம்ம அரிசி கழுவுறது போல் நல்லா கழுவி இதை வடிகட்டிக்கோங்க. திரும்ப தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வச்சிடலாம். நல்லா ஊறி வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவும் லைட்டாக கிள்ளிட்டு சேர்க்குறேன். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது சேர்ந்து வறுபட்டதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இது போல் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கிட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி விடுற நேரம் தான். அவல் நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போது வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம ஊற வச்ச அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா இதை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இல்லைன்னா உப்பு அங்கங்கே இருக்கிறது போல் இருக்கும். இதை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சூப்பராக வெந்து வந்துடும். இப்போது நம்மளோட அவல் உப்புமா சூப்பராக தயாராகிடுச்சு. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த உப்புமா நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். காலை நேரத்துலேயும் செய்து கொடுக்கலாம். இல்லை ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்காக கூட செய்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.